पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையோட தித்திய சட்டம் முடிஞ்சு போச்சு, உபாசனா காண்டம். அந்த உபாசனா காண்டம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பக்தியை பற்றி பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கணும். உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தம் முக்தி ஸ்கந்தம் அப்படின்னு பேர். அந்த முக்தி ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தில் உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா பக்தியை பற்றின பெருமைகளையும் பக்தி சாதனங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பகவத்கீதையில் என்ன படித்தோமோ அதை ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக இந்த பாடத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 14வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 14வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார், பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதா பகவானோட சிந்தனையிலே இருக்கும்போது அமிர்தம். பக்தின்றது பார்த்தீங்கன்னா அமிர்த சுரூபம். பக்தி நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும்போது சொல்லுது பார்த்தீங்கன்னா அது அமிர்த சுரூபம் பக்தின்றது. அப்போ அதில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆனந்தம் பேரானந்தம் கிடைக்கிறதுனால பக்தியில் இருக்கிறதுனால லயிச்சு போயிருக்கிறது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ந பாரமேஷ்டியம், அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மா பதவி கொடுத்தா கூட வேணான்னு தான் சொல்லுவான். அவனுக்கு இந்திர பதவி கொடுத்தாலும் வேணான்றான்னு சொல்லுவான். இந்த மொத்த ராஜ்யத்தையும் இந்த மொத்த யூனிவர்ஸையுமே நமக்கு கொடுத்தாலும் கூட சார்வபௌமியம் எல்லாத்தையும் அரசாட்சி பண்றது கொடுத்தாலும் கூட வேணான்றான்னு சொல்லுவான். ந ரசாதிபத்தியம், கீழே இருக்கக்கூடிய லோக்கங்களை பாத்தாள லோக்கங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி ஆகணும்னாலும் அவன் வேணான்றான்னு சொல்லுவான். யோக சித்தி அவன் வேணான்னு சொல்லுவான். திரும்ப பிறக்காமைன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் கூட பார்த்தீங்கன்னா அவன் வேணான் தான் சொல்லுவான். மையர்ப்பித ஆத்ம இச்சதி மத்வினா அந்யத், மத்வினா அந்யத், என்ன இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்நியமா பார்த்தீங்கன்னா என்னை தவிர பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒன்றையும் அவன் பார்த்தீங்கன்னா விரும்புவதில்லை அப்படின்னு நேற்று பாடத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சோம். பக்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமானது சொல்லியாச்சு. இன்னைக்கு பாடத்துல ஆரம்பிக்கிறார் 15வது ஸ்லோகம். ந ததா மே பிரியதம ஆத்மயோனிர்ன சங்கரஹ, ந ததா மே பிரியதமஹ ஆத்மயோனிர்ன சங்கரஹ, ந ச சங்கர்ஷனோ ந ஸ்ரீர் நைவாத்மா ச யதா பவான், ந ததா மே பிரியதமஹ ஆத்மயோனிர்ன சங்கரஹ, ந ச சங்கர்ஷனோ ந ஸ்ரீர் நைவாத்மா ச யதா பவான். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா பக்தனை பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறார். ந ததாமே பிரியதமஹா, ஒன்ன மாதிரி பிரியத்தமக அப்படின்னா பக்தன் எப்படி பார்த்தீங்கன்னா பகவானிடத்திலேயே லயிச்சு போயிருக்கானோ, வேற எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல். மேலேயே லட்சணம்லாம் சொல்லியாச்சு, அங்கிஞ்சனஸ்ய தாந்தஸ்யெல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புலன்களை அடக்கி மனசை அடக்கி சம சித்தத்தில் இருந்துக்கிட்டு யாரையும் எதையும் எதிர்பார்க்காமல் சதா காலமும் பக்தியிலேயே இருந்துக்கிட்டு என்னிடத்திலேயே சந்தோஷத்தோடு எவன் இருக்கானோ அப்படிப்பட்ட பக்தனுக்கு பார்த்தீங்கன்னா பிரியத்தமகா மே பிரியத்தமக, அவன் எனக்கு மிகவும் பார்த்தீங்கன்னா பிரியமானவன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆத்மயோனி அப்படின்னா ந ததா ஆத்மயோனி. ஆத்மயோனின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு பேர். என்னிடமிருந்து உண்டான பிரம்மா, அந்த பிரம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியமானவர் இல்லை. ந சங்கரஹா ததா, அது போலவே சங்கரர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானும் எனக்கு பிரியமானவர் இல்லை. நச்ச சங்கர்ஷனக, சங்கர்ஷனரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியமானவர் இல்லை. யார்? லக்ஷ்மணனுக்கு பார்த்தீங்கன்னா சங்கர்ஷனகன் வைஷ்ணவத்தை சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ந ஸ்ரீஹி, லக்ஷ்மியும் எனக்கு பார்த்தீங்கன்னா பிரியமானவள் இல்லை. நைவாத்மா ச யதா பவான், அது மட்டும் இல்லை எனக்கு நானும் கூட பிரியமானவன் இல்லை. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா நீதான் பார்த்தீங்கன்னா பவான், இந்த ஆத்மா என் ஆத்மால கூட எனக்கு பிரியம் இல்லை, ஆனா உன்னிடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரியமானது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றேன்.
அப்ப என்ன அர்த்தம்? யாரு பக்தி வைக்கிறாங்களோ, நான் ஏவ ஆத்மானே சொல்லிட்டார். என்னோட ஆத்மாவிடத்திலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரியமா இல்லை, ஆனா என்னுடைய பக்தனா இருக்கிற ஒன்னிடத்துல இருக்கிற எனக்கு பிரியம் ரொம்ப அதிகமான பிரியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1869 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில போட்டுக்கிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். 1869 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், நச்ச தஸ்மாத் மனுஷேஷு கஷ்சின்மே பிரியகிருத்தமஹ பவிதா நச்சமே தஸ்மாத் அந்நிய பிரியதரோ புவி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யயிமம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஷு அபிதாஷ்யதி பக்திம் மகிபராம் கிருத்வா மாமே வைஷ்யதி அசம்சயா. அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொல்றாரு, யார் என்னிடத்திலேயே மேலான பக்தியை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பக்தனை வந்து பகவத்கீதையிலையும் ஸ்துதி பண்றார். நச்ச தஸ்மாத் மனுஷேஷு, இந்த மனிதர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டின்மே பிரியகிருத்தமாக, என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா இருக்கானோ, இந்த உலகத்திலேயே பகவான் இடத்துல மட்டும் எவன் அதிகமான பிரியத்தை வைக்கிறானோ அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா பக்தனை காட்டிலும் மிரியமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரியமான காரியம் பண்ணக்கூடிய இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட பக்தன் தான் எனக்கு பிரியமான காரியத்தை எல்லாத்தையும் செய்கின்றான். அவனை காட்டிலும் பூமியில எனக்கு பிரியமானவன் வேற ஒருவனும் இல்லை அப்படின்னு பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்லும் போதும் அதையே சொல்றார். அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பிரியமானவன் யார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா என்னது, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து ஞானிக்கு நான் ஆத்மாவா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானி ஆத்மாவா இருக்கான். அப்போ அத்தியர்த்தம் பிரியம் வந்து யாரு அப்படின்னா ஞானிதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன் அப்படின்னு 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல சொல்லியிருக்காரு. சதுர்விதை பஜந்தை மாம்ல சொல்லியிருக்காரு. அப்ப அதே தான் இங்கேயும் எடுத்துக்கணும். நல்ல தத்துவத்தையும் புரிஞ்சு பகவான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். 7:17 சொல்லியிருக்கார். அப்போ ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரு பக்தி பண்றானோ அப்படிப்பட்ட பக்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன். ஞானி பக்தியா இருக்கணும், எந்த ஒன்றையும் வேண்டக்கூடாது, பகவானோட நிஷ்டைக்காக மட்டுமே பகவான் இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ன்ற ஒரே எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா யாரு பக்தி பண்றாங்களோ அந்த பக்தர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 16வது ஸ்லோகம் சொல்லுது, நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம் அனுவ்ரஜாம் யகம் நித்யம் பூயேயத்யங்க்ரி அங்க்ரி ரேணுபிஹி பூயேயேத்யங்க்ரி ரேணுபிஹி நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம் அனுவ்ரஜாம் யகம் நித்யம் பூயேயேத்யங்க்ரி ரேணுபிஹி. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்றார், ஒரு குவாலிட்டிஸா சொல்றார். 12-16 வந்து அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம் நம்ம 12வது சாப்டர்ல. எதையும் சாராதவனாய் இருத்தல் அப்படின்னு ஒரு குவாலிட்டி, முக்கியமான குவாலிட்டியை சொல்றார். பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒன்றும் தேவையில்லை, உள்ள இருக்கிற ஈஸ்வரனோட சிந்தனையிலேயே இருந்துக்கலாம், ஒன்றும் தேவையில்லை. ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றார் வேண்டேன், யாரும் தேவையில்லை, எந்த வஸ்துவும் தேவையில்லை அப்படின்னு நிரபேக்ஷக அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரபேக்ஷம் அப்படின்னா எதையும் சாராதவனாக இருக்கின்ற முனிவனை. முனிவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனநாத் முனிகி, சதா காலமும் பகவானையே மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான் மனசுல. சாந்தம், நல்ல முறையில வந்து பார்த்தீங்கன்னா காமக்ரோதங்கள் எல்லாம் அவனை விட்டு விலகி போச்சு, அந்த பக்தியினால மனசு நல்ல சாந்தியை அடைந்தவனா இருக்கான். நிர்வைரம், யார் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி பாவம் இல்லை, வைரம் இல்லை, சத்ருபாவம் யாரையும் பார்க்கறது இல்லை, குரோதம் இல்லாதவன் ஆயிடுறான். சமதர்ஷனம், ஏற்கனவே நல்லா புரிஞ்சிருக்கான் குருநாதர் மூலமா, இது எல்லாம் விராட்டுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். இந்த லோக்கத்தில் இருக்கிறது எல்லாம் சமதர்ஷனத்தை பார்க்கறான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா.
பண்டிதனா இருக்கான், குருநாதர் மூலமா நல்லா படிச்சு 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 இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சுரூபம், ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, விஸ்வரூபமா பகவான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுனால யார் இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் பார்க்கறது இல்லை. இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் சூத்திரன், இவன் சாண்டாளன் அப்படின்னு, இவன் கீழே இவன் மேல, இது மாதிரி யாரையும் பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதங்கள்லையும் ஈஸ்வரனை சமமா பார்க்கிறவன். அப்படிப்பட்டவனா இருந்துகிட்டு யார் இருக்கானோ அப்படிப்பட்ட முனிவனை நான் என்ன பண்ற, அனுவிரஜாமியாகம். ஐயோ, பகவானே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தனுக்கு பின்னாடி பின்னாடி போறாராம். அணுக்க தொண்டன் சுவாமியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவூடல்னு ஒரு ஸ்ட்ரீட் ஒண்ணு இருக்குங்க. இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா திருவூடல் வீதினே பேரு. தேர் போற வீதிக்கு வந்து திருவூடல் வீதின்னு பேரு. அங்க வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ரொம்ப கொச்சையா சொல்லுவோம், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தனுக்காக வந்து பாத்தீங்கன்னா தூது போறதுன்றது ஒரு 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா ஒண்ணு இருக்கு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பக்தனுக்காக வந்து மத்தியஸ்தம், ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தூது போறார். என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காருன்றீங்க பகவான் பக்தர்களுக்காக. நம்ம கேவலமா சொல்லுவோம், ஐயோ அவர் என்ன இப்படி பின்போட வேலையெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு. வாஸ்தவத்துல அதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்ப பக்தனுக்காக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ லோ லெவலா வேணாலும் பகவானுக்கு இறங்க முடியுன்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா பக்தனா இருக்கானோ இந்த விதமா சொல்லப்பட்டபடி அவனுக்கு பின்னாடி பின்னாடியே நான் வரேன் அப்படின்ற. இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, நித்தியம் பூயேய, அங்க தமிழ்ல எழுதும் போது பூயேயேதி, பூயேய இத்தின்னு இருக்கணும், பூயே ஏத்துன்னு இருக்கு, இத்த வந்து இத்தி ஆகிடும், பூயேயேதி. அதே மாதிரி அங்கிரி ரேணுபிகின்னு இருக்கணும், யா இருக்காங்க, யாவை வந்து ஆவாக்கிரும், அங்கிரி ரேணுபிகி பதபதார்த்தத்துல இருக்கும்போது அங்கிரி ரேணுபிகி பூயேயேதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூயேய இது இவனுடைய பாத துளிகள் இருக்குல்ல, அங்கிரி ரேணுபிகி, இந்த பக்தனுடைய கால் பட்டு அந்த கால் பாத துளியிலிருந்து வரக்கூடிய அந்த மண் இருக்கே தூசி, அது பட்டுச்சு அப்படின்னா 7 லோக்கங்களும் பவித்திரமாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு சுவாமியே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாராம், பின்னாடி பின்னாடி பக்தனுக்கு பின்னாடி வராராம். அப்ப யோசிச்சு பாருங்க, பக்தன் எவ்வளவு உயர்ந்தவனா இருக்கான். ஆனா கண்டிஷன் இருக்கணும், நிரபேட்சம். பாருங்க கண்டிஷன் எல்லாம் சொல்றாரு. எதையும் சாராதவனா சுவாமி மட்டும் போதும்னு, முனிவனா சதா பகவானையே மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கு, குழந்தை குட்டி ஆசா பாச பந்தங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல, என் குழந்தைய பத்தியே சிந்திக்கிறது, என் பேரனை பத்தியே சிந்திக்கிறது, நாய்க்குட்டியை பத்தியே சிந்திக்கிறது, சொத்து பத்தை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம். அப்படின்னா பகவானை பத்தி சிந்திக்கிறதுக்கு டைம் இல்லை. இவனுக்கு வந்து ஒரே ஒரு இதான் இருக்கு, என்னன்னு கேட்டா சதா 24 மணி நேரமும் பகவானையே மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாந்தி ஆயிட்டான், அவனுக்கு ஆசா பாசங்கள் ஒண்ணும் இல்லை, யாரிடத்திலையும் துவேஷம் இல்லை, நிர்வைரமா இருக்கான், எல்லாத்தையும் பகவத் சுரூபமா பாக்குறான். இப்படிப்பட்டவனை தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு, சதா பின்தொடர்ந்து போறார். ஏன் அப்படின்னா இவனுடைய பாத துளிகளால என்ன ஆகும், இந்த நித்தியமா இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் அடையும். பூயேய இது பவித்திரமாகட்டும் அப்படின்னு பகவான் ஃபாலோ பண்றாராம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 17ஆவது ஸ்லோகம் சொல்றார், நிஷ்கிஞ்சனாம் மையனுரக்த சேதசஹ சாந்தா மகாந்தோகில ஜீவவத்சலாஹ காமைர் அநாலப்ததியோ ஜுஷந்தி யத்தன்னைரபேக்ஷ்யம் ந விதுசுகம் மம நிஷ்கிஞ்சனா மய்யனுரக்த சேதசஹ சாந்தா மகாந்தோகில ஜீவவத்சலாஹ காமைர் அநாலப்ததியோ ஜுஷந்தி யத் தன்னைரபேக்ஷ்யம் ந விதுசுகம் மம. திரும்பவும் கொண்டு வர அகிஞ்சனா. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 13ஆவது ஸ்லோகத்திலையும் சொல்லப்பட்டது அகிஞ்சனஸ்ய, இங்க நிஷ்கிஞ்சனா. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தம், அகிஞ்சனம் அதே நேரத்துல நிஷ்கிஞ்சனா. நிஷ்கிஞ்சனா அப்படின்னா ஒன்னும் வேணாம் சாமி அப்படின்ற புத்தி. நான் சொல்லியிருக்கேன்ல, நேத்தே உங்களுக்கு சொன்னேன், போதும் போதும் உற்று சாமி,
முஞ்ச முஞ்ச சந்நியாசம் கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சந்நியாச உபனிஷதங்கள்ல ஒரு வாக்கியம் வருது. குருட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யன் வரானா, சிஷ்யன் வரும்போது வந்து அவனுடைய தாப்பத்தை வந்து வெளிப்படுத்துறான். எப்படி அப்படின்னா முஞ்ச முஞ்ச, ஐயோ சாமி என்னம்மா விட்டுருங்க சாமி, என்ன விட்டுருங்க சாமி, என்ன விட்டுருங்க சாமி அப்படின்னு. போதும் சாமி போதும் சாமி, இந்த டிராமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு போடுங்க சாமி, எனக்கு ஏதாவது இந்த ஜென்மத்திலேருந்து காப்பாத்துங்க சாமி அப்படின்னு குருநாதர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரானா. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசத்தை எடுத்துக்கிறோம். இந்த எல்லா லோகத்திலிருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிறக்கவே கூடாது, எந்த ஜென்மமும் எடுக்கூடாது அப்படின்னு சொல்றானா. அப்ப போதும் போதும்னு சொல்றான். அந்த அலம் புத்தி இருக்கு பார்த்தீங்களா, எதுவும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு. போதும் போதுன்றதுக்கு இன்னொரு என்ன ஃபார்ம், எதுவும் வேணாம் எதுவும் வேணாம், ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்கிஞ்சனா. எதுவும் வேணாம் சுவாமி எனக்கு அப்படின்னுட்டு மை அனுரக்த சேத்தசக, என்னிடத்திலேயே காதல் வந்துடுச்சு, பரிபூர்ணமா அனுரக்தம் ஆயிட்டான். அனுராகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் காதல், பற்றுதல், ரொம்ப பற்றுதல் அடைந்த சித்தத்தினால் மனசு மெதுவா மெதுவா, இது திடீர்லாம் வராதுங்க. நம்ம மெதுவா 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 சுவாமியோட வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். நம்முடைய பலகீனங்கள் எல்லாத்தையும் சுவாமி தான் சொல்லணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஏகாந்தத்தில் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ரொம்ப முக்கியமானது. காலை நேரம் பெட்ல இருந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து காரியத்தை பண்ணாதீங்க. என்ன பண்ணணும், சுவாமிகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் அவரோட தான் சேர்ந்து இருக்கும். சதா சம்பன்னோ ததா பவதி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. நம்ம டீப் ஸ்லீப்ல வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் ஒவ்வொரு டீப் ஸ்லீப்லையும் என்ன பண்ணுறோம், சாமியை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு சுவாமியோட ஒன்றா இருக்கும். அப்போ வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்கணும் அப்படின்னா, வேக்கப் ஆன மாத்திரத்தில் அந்த சுவாமியோட பக்கத்தில் இருப்போம். இந்த உலகம் வந்திருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார திரும்பி சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி இந்த சம்சாரத்துலேருந்து என்னை காப்பாற்று சுவாமி அப்படின்னு, என்னெல்லாம் என்கிட்ட பலகீனம் இருக்கோ இதெல்லாம் எனக்கு வந்து போகணும் சுவாமி அப்படின்னு நல்ல விடிய காலம்பர வேக்கப் ஆனோன்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்கணும், வேற எதுக்காகவும் இருக்கக்கூடாது, மோட்சத்துக்காக மட்டும். வேற யாருக்காவது பார்க்கலாமா சுவாமி அப்படின்னா வேற ஒன்றும் பார்க்கக்கூடாது. இந்த தேகத்துக்காகவும் மற்றவர்களுடைய தேகத்துக்காகவும் இந்த லோகத்துக்காகவும் எந்த பிரார்த்தனையும் இல்லாம சுவாமியின் இடத்துல வெறும் காதலோட அன்போட இருந்துகிட்டு, அப்படிப்பட்ட மனதை உடையவனாக சாந்தா மகாந்தோ, எல்லா காமக்ரோதங்களும் சாந்தமாய் போச்சு. மகாந்தோ அப்படின்றதுக்கு அர்த்தம் மகபூஜாயம். மகபூஜாயம்னா பூஜைக்குரியவரா இருந்துகிட்டு. அகில ஜீவ வத்சலாகா, எப்ப பூஜைக்குரியவராவீங்க, அல்பத்தனங்கள் இருந்தா பூஜைக்குரியவரா இருக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அல்பத்தனங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகத்வேஷங்கள் இல்லாம இருந்துகிட்டு அகில ஜீவ வத்சலாகா. அற்புதமானது. இங்க பக்தி வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பக்தியா இருக்கு. ஆனா ஆச்சாரியார் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப பக்தி சொல்றார். அகில ஜீவ வத்சலாக, எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கிறது. எல்லாத்துட்டையும் லவ் வரணும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹிதத்தை நினைக்கணும். சர்வபூத ஹிதேரதாகான்னு கீதால சொல்ற. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்ணக்கூடியவரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார். அப்படி இருந்துகிட்டு காமைர் அனாலப்தியா, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காமத்தினால பீட்டிக்கப்படாத புத்தியை உடையவர்களா, இது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும், நம்ம புத்தி எப்ப பார்த்தாலும் விஷயங்கள் பின்னாடியே போயிட்டு இருக்கு. பிச்சைக்காரனாவே அலையிறோம் எப்ப பார்த்தாலும். மகாந்தகன் ஒரு லட்சணம் போட்டிருக்கு. பெரிய ஆள் ராஜா மாதிரி இருக்க வேணாமா, ஒண்ணு வேணாம் சாமின்னு சொல்லணும். எனக்கு இதை கூட அதை கூட இதை கூட, எனக்காக கேட்கல என் பேரனுக்காக கேட்கறேன், எனக்காக கேட்கல என் புத்திரனுக்காக கேட்கறேன், எனக்காக கேட்கல என் ஒய்ஃப்காக கேட்கறேன், எனக்காக கேட்கல என்னோட நண்பர்களுக்காக கேட்கறேன். எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மண்ணாங்கட்டி புண்ணாக்கு தான். நான் தேகம் நல்லா இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை ஈடுபட முடியும். என் தேகத்துக்காக கேட்கறீங்க, நான் மோட்சத்துல நல்லா போகணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பொய் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வேணாம் சாமி, உனக்கு இஷ்டப்பட்டபடி நடக்கட்டும் சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த காமங்களும் இல்லாம எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மாயா சாமி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாஜாலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் சாமி, என்னை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி சாமி, பொது சாமி, இந்த சம்சாரத்துல இருந்து அப்படின்னு ஒரே ஒரு காமம், ஆத்ம காமஹா, அது மட்டும்தான் இருக்கும். பிருகதாரண்யம் சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம காமோ நிஷ்காமோ அகாமோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. ஆப்த காமம்,
அகாம். பகவான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் அடையணும்னா வேற எந்த காமமும் இருக்குதா, எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது. எல்லா காமங்களிலிருந்தும் அனாலப்த தியக அப்படின்னா ஆலப்தம் இல்லாம, பிடிக்காம, புத்தியினால எந்த காம விஷயங்களையும் பிடிக்காம காமமில்லாத புத்தியை உடையவனா, ஜுஷந்தி யத், எந்த வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜுஷந்தி அனுபவம் செய்கின்றானோ, யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமானந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா எத்து தத்து நைரபேக்ஷியம், எது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமானந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சுகம் மம, என்னுடைய பரமானந்தத்தை சுகத்தை அனுபவிக்கின்றானோ அது எப்படிப்பட்டது, நைரபேக்ஷியம், எதையும் சாராதது வந்து பாத்தீங்கன்னா பக்தனுடைய அந்த பரமாத்மாவினுடைய சுகம் பக்தியினால உண்டாகிறது. அப்ப அந்த பக்தியினால உண்டாகிறது வந்து பாத்தீங்கன்னா நைரபேக்ஷியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எதையும் சாராதது, ஒப்பில்லாத சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றானோ, நவிதுகு, வேற எதிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அடைய மாட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வேற எதுலையுமே அவனுக்கு சுகம் தெரியாது, பகவான்கிட்ட மட்டும்தான் சுகம் தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள திரும்பணும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா பகவான் உள்ளேயே ஹிருதயத்துல இருக்க, அன்பு பண்ண கத்துக்கணும். நம்ம கேட்கறத நிப்பாட்டினாவே அன்பு வர ஆரம்பிச்சு. மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 9வது அத்தியாயத்துல பகவத்கீதையில பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், அவர்தான் மாதா தாத்தா பிதா, அவர்தான் அம்மா, பிதாகமஸ்ய ஜெகதக, மாதா தாத்தா பிதாமகா, அவர்தான் இந்த ஜெகத்துக்கே அப்பாவா இருக்கார், அம்மாவா இருக்கார், பாட்டனா இருக்கார். அப்ப 9வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்றதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. நமக்கு ஸ்லோகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பேசாம அப்பா 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 அம்மா அம்மா அப்படின்னு சதா வந்து பாத்தீங்கன்னா உருகி 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 பக்தி பண்றது மட்டும்தான் பண்ணணும். அதுல ஒரு சுகம் வந்துடுச்சு அப்படின்னா வெளியில இருக்கிறதெல்லாம் மாயான்னு தெரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றார் 18வது ஸ்லோகம், பாத்யமானோபி மத்பக்தோ விஷயைர் அஜிதேந்திரியः, விஷயைர் அஜிதேந்திரியः பிராய பிரகல்பயா பக்த்யா விஷயைர் நாபிபூயதே, பாத்யமானோபி மத்பக்தः விஷயைர் அஜிதேந்திரியः பிராய பிரகல்பயா பக்த்யா விஷயைர் நாபிபூயதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. நம்ம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்த மகான்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகா பாப்பிகள்லாம் கூட இருந்திருக்காங்க, போகிகள் இருந்திருக்காங்க. நம்ம சமீபத்துல வந்து நம்ம அதிகமா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நான் இருக்கிறதுனால அருணகிரிநாதரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அருணகிரிநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீலோலரா இருந்தார். இது மாதிரி புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பாப்பிகளா நிறைய பேரை சொல்லப்பட்டிருக்கு. தொண்டரடி பொடியாழ்வார் இருந்திருக்கார். அவரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோசமான பாப்ப கிருமங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, விஷயைர் அஜிதேந்திரியா, இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்ண முடியாம ஏதோ ஒரு சம்ஸ்காரம் வந்து என்ன ஆயிருக்கும், முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரத்தினால ஏதோ ஒரு இந்திரியம் வீக்னஸா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்தி, ரொம்ப பக்தி இருக்கும். அருணகிரிநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நித்தியம் கோயிலுக்கு போவார். சுவாமி மேல ரொம்ப பக்தி, முருகன் மேல வந்து பாத்தீங்கன்னா அலாதி பக்தி. இருந்தாலும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஸ்திரீ விஷயத்துல ரொம்ப வீக்னஸா இருந்திருக்காரு. ஆனா பக்தி கூடவே இருந்திருக்கு. இது மாதிரி இருந்தவங்க என்ன பண்றாங்க, விஷயைஹி அஜிதேந்திரிய, விஷயங்களால் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்ணப்படாமல் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா விஷயைர் அஜிதேந்திரிய, விஷயங்களை வந்து வெற்றி கொள்ள முடியல. ஐயோ சாமி வீக்னஸா இருக்கனே சாமி. மத்பக்தோ, ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பக்தனா இருக்கான். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களால வந்து பாத்தீங்கன்னா பாத்தியமானோ அப்படி நல்ல பந்தமாயிருக்கான். ஐயோ விடுபட முடியல சாமி, வீக்னஸ். நிறைய பேருக்கு அடிக்ஷன் இருக்கு, நிறைய பேர் ஸ்மோக் பண்றான், நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றான், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு விஷயத்துல வீக்னஸ், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ விஷயத்துல வீக்னஸ், நிறைய பேருக்கு ஆடியோல வீக்னஸ், நிறைய பேருக்கு வீடியோல வீக்னஸ். இது மாதிரி அநேக பஞ்ச இந்திரியங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்திரியத்திலேயாவது கட்டி வைக்கப்பட்டவனா இருக்கான். பாத்தியமானோ அப்படி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், அந்த வீக்னஸ் சமயம் போக மீதி நேரத்தை எல்லாத்தையும் என்ன பண்றான், பிராயக பிரகல்பியா பக்தியா,
மீதி நேரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட விஷயத்திலேயே இருக்கான். ஆனா இந்திரிய மோகம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயத்துக்கு பின்னாடி போயிடும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டு என்ன பண்றான், திரும்பவும் சுவாமி மேல பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன அர்த்தம், ரெண்டுல ராமனும் காமனும் ரெண்டும் ஒன்னா இருக்கு. இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் திரும்ப இப்படி வந்துடுறான், ரெட்ட பர்சனாலிட்டியில இருந்துகிட்டு இருக்கான். ஆனா பெரும்பாலும் பக்தி பண்றான். பிராயக பிரகல்பியா பக்தியா, பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றதுலயே இருக்கான். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா விஷயர் நாபிபூயதே, அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பந்தப்படுவதில்லை. சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல நிலையை அடைகிறான். துராத்மாவை பத்தி பேசும்போது சொல்றாரு எங்க 9வது அத்தியாயத்திலயா, 9வது அத்தியாயத்துல க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. 9ல வந்து பாத்தீங்கன்னா 31வது ஸ்லோகத்துல சொல்றாரு ஆச்சாரியார். 9:31 திரும்பவும் கொட்டேஷன் இது வருது பின்னாடியும். 9:31 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், அபிச்சேத் சுதுராச்சாரஹ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ ஹி சஹா. 9ல வந்து 30, 31, 32 3 ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல போட்டுக்கிறது நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா அபிச்சேத் சுதுராச்சாரக, ரொம்ப கெட்ட நடத்தை இருக்கிறவனா இருந்தாலும் கூட, கெட்ட நடத்தை யாரு, இவ மாதிரி ரத்னாகரன் மாதிரியும். நம்ம பெரிய விஷயமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கொலை கொள்ள கூட பெருசா நம்ம வந்து சொல்ல மாட்டோம். விபச்சாரம் பண்றத ரொம்ப முக்கியமா நம்ம தப்புன்னு சொல்றோம். அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு திருப்புகள் ஒரு பாட்டு எடுத்து பார்த்தா இந்த ஆளா வந்து இப்படி ஆனா அப்படின்னு சொல்லவே முடியாது. மகா துராச்சாரனா இருந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜதே மாம் அனன்யபாக், அப்படி இருந்துகிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா என்னையே வந்து பாத்தீங்கன்னா அனன்யமா பாவம் பண்ணிட்டு இருக்கான், பக்தி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை எப்படி நினைக்கணும் சுவாமி அப்படின்னா சாதுரேவச மந்தவ்யா, அவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் அவனை வந்து பாத்தீங்கன்னா மற்ற காலங்கள் எல்லாம் பக்தி பண்றான் அப்படின்னா அவனை சாது என்றே நினைக்க வேண்டும். ஏன் சுவாமி அப்படின்னா சம்யக்கு வியவசிதோகி சகா, அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் சத்தியம், இதெல்லாம் பொய், பகவான் தான் நித்தியமானவர், நான் அவரை தான் அடையணும், நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பகவானை தான் அடையணும்னு. அதனால அவனை என்ன பண்ணணும், சாது என்றே அறிய வேண்டும்ன்ற கீதால 9:30. 31 சொல்றாரு, அவன் பக்தி பண்ண 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 என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. ரொம்ப முக்கியமான, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிரதிஜா பண்ற, வாக்குறுதி கொடுக்குறார், அஷூரன்ஸ் கொடுக்குறார். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, எவ்வளோ பாப்பியா இருந்தாலும் பக்தி பண்ண 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 அவன் என்ன ஆகுறான், சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா தர்மாத்மாவா ஆயிடுறான். அதே மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல குருநாதர் கிடைக்கிறார், நல்ல சாஸ்திரம் கிடைக்கும், மெதுவா மெதுவா பக்தி அதிகமாக அதிகமாக பாவம் கிடைக்கும். அவன் மோட்சத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாந்தியும் சஸ்வத் சாந்தியும் நிகழ்ச்சி, மோட்சத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிலையான சாந்தி என்ற மோட்சத்தையும் அடைகின்றான். ஏ கௌந்தேயா, ஏ அர்ஜுனா, பிரதிஜானீஹி, நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அறிந்து கொள்வாயாக. நான் என்ன பண்றேன், உறுதியா நான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள், நல்லா நிச்சயம் பண்ணிங்க. நம்ம எல்லாத்துக்கும் சொல்றோம் நிச்சயம் பண்ணிக்கொள். நமே பக்த பிரணஷ்யன், என்னுடைய பக்தன் நாசத்தை அடைவதில்லை. விஷயத்துல பந்தமா இருந்தாலும் பக்தி அதிகப்படுத்த 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 மெதுவா சுவாமி என்ன பண்ணுவார், நம்மளை கரை சேர்த்துவார். இந்த இந்திரிய பலகீனத்துல இருந்து மேல கொண்டு வந்துடுவார், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திடுவார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தன் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைவதில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் இங்க வந்து 19வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்றார், யதாக்னி சுசம்ருத்தார்ச்சிஹி கரோத்யேதாம்சி பஸ்மசாத் ததா மத்விஷயா பக்திஹி உத்தவைனாம்சி கிருத்ஸ்னசஹ. யதாக்னி சுசம்ருத்தார்ச்சிஹி கரோத்யேதாம்சி பஸ்மசாத் ததா மத்விஷயா பக்திஹி
உத்தவைனாம்சி கிருத்ஸ்னசஹ. நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. பக்கத்துல வந்து 4:36-37 பகவத்கீதான்னு போட்டு. ஞானத்துக்கும் பக்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தன்மை தாங்க. ஒண்ணு சகுணம், ஒண்ணு நிர்குணம். பக்தி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மம்ன்றது ஒரு ஸ்டாப் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் நிர்குணத்தை அடையும், கிரம முக்தி. இதே நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே முக்தி. ஆனா அடையிற ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான். என்ன ஒரு ஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல இறங்காம அடுத்த ஸ்டேஷன்ல இறங்க போறீங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அடையிற தத்துவம் ஒரே ஒரு தத்துவம் தான். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு யதா அக்னிஹி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எந்த விதமாக அக்னியானது சுசமிர்தார்ச்சிகி நன்றாக கொழுந்து விட்டு எரியுதோ, நல்ல ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஆயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாம்சி பஸ்மசாத் கரோதி. ஏதாம்சினா விறகு கட்டையெல்லாம் போட்டோம்ல, ஃபயர் வுட் இருக்குல்ல, அந்த கட்டையை போட 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 அந்த கட்டைகள் எல்லாம் என்ன ஆகுது, அந்த அக்னியில எரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பஸ்மசாத் கரோதி. அந்த அக்னி என்ன பண்ணுது, சாம்பலாக்கி விடுகின்றது. நீங்க எந்த கட்டைகளை போட்டாலும் சமித்த போட்டாலும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பலாய் போய்கிடுதோ ததா அது போலவே மத்விஷயா பக்தி, என் மீது வைக்கக்கூடிய அந்த பக்தியானது மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு. கீதால சொன்னது அப்படியே பண்ணணும். மத்கர்ம கிருத் மத்பரமோம் மத்பக்த சங்க வரிஜிதக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல 11வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து சதா பகவானுடைய சிந்தனையிலேயே மன்மனாபவ பகவான் இடத்திலேயே பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படிப்பட்ட பக்தி ஏ உத்தவ. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்திர் உத்தவ ஏனாம்சி கிருத்ஸ்னசக. அந்த பக்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கூட இருக்கிற பாவங்கள் இருக்குல்ல, ஏனாம்சின்றதுக்கு அர்த்தம் பாப்பங்கள், எல்லா பாப்பங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. அப்ப எப்படி விறகு கட்டைகளை எல்லாத்தையும் நல்லா எரிகிற அக்னி சாம்பலாக்குதோ அதே மாதிரி பகவானிடத்துல வைக்கக்கூடிய பக்தி பாப்பங்களை எல்லாத்தையும் நஷ்டப்படுத்துது. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பக்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் நேற்று ஒரு கிளாஸ் கேட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேனியிலிருந்து ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் எடுக்கும்போது சொல்றாரு, ரொம்ப கிளியரா இந்த கீதா சாரத்தை எடுத்துட்டு இருக்கார். கிளியரா சொல்றாரு பக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா உபாசனை. உபாசனைக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கிரமமுக்தி. உபாசனை என்ன பண்ணும், அர்ச்சிராதி மார்க்கத்து மூலமா உங்களை வந்து 8th சாப்டர்ல சொன்ன மாதிரி பிராணனை இங்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சிந்தனையிலேயே ஓம்னு சொல்லி பிராணனை விடுறோம் அப்படின்னா அர்ச்சிராதி மார்க்கத்து மூலமா சாயுஜ்ய பதவி அடைஞ்சு சாயுஜ்யத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும், இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வரமாட்டாங்க. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உபாசனம் வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தியை தரும். கரெக்ட், சூப்பர். நம்ம சொல்றது அதே தான் அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் சொல்றார், இந்த உபாசனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்தியை கொடுக்கும். சூப்பர். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா பரவாயில்ல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கை தட்டிக்கிட்டே இருந்தேன். கை தட்டிகிட்டே இருக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 3வது ஸ்டெப் சொல்றாரு, நம்ம இது எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம எதுவும் இதை பண்ணக்கூடாது, நம்ம ஞான அபியாசிகள் ஆயிட்டோம், அதனால இந்த உபாசனைகளை எதையும் நம்ம பண்ணக்கூடாது. எங்க இப்பதானங்க சொன்னீங்க முதல் ஸ்டெப். இந்த உபாசனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும், சாதன சதுஷ்டயத்தை கொடுக்கும். அப்ப வந்து சாதன சதுஷ்டயத்தை கொடுக்கக்கூடியது, சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அப்ப சித்த சுத்தியை யாரு கொடுப்பா, நம்முடைய பாப்பங்களை யாரு நாசம் பண்ணுவா, ஞான அபியாசம் நடக்கிறதுக்கான தகுதியா சாதன சதுஷ்டயங்களை வச்சிருக்கு. அப்ப ஸ்வ வியாகாத தோஷம் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு நாக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப பக்தி எதுக்காக வச்சிருக்கு அப்படின்னு போது கிளியரா இங்க வந்து ஆச்சாரியார் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ உத்தவ ஏனாம்சி கிருத்ஸ்னசக பஸ்மசாத் கரோதி. நம்மளுடைய பாப்ப மூட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாப்பங்களை வச்சிருக்கோம். இந்த பாப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம மேல மோட்ச மார்க்கத்துல போகும்போது நமக்கு தடையா வந்து நின்றுட்டு இருக்கோம்.
நம்ம அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு இருப்போம். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு ஏதாவது ஆயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தம் எல்லாம் அந்த பக்கம் போயிடும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ராமச்சந்திர சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது. அப்ப கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஐயோ, கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டியிருக்கு. வேற தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க வந்து இல்லை நான் கிளாஸ் கேட்க போறேன், இல்லை நான் உட்காந்து தியானம் பண்ண போறேன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல நிக்க வேண்டியிருக்கு. சந்தியாவை விடணும், கிளாஸை விடணும், நம்ம நித்திய ஜபத்தை விடணும், எல்லாத்தையும் விட வேண்டியிருக்கு. இப்ப குருமூர்த்தி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னா உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையே சிந்தனை பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு டஃப்பா இருக்கிறது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி காலையில இருந்து வேலையை விட்டு வர்றதுக்குள்ளார 8-9 மணி ஆயிடுச்சு சாமி. இன்னொருத்தர் சொல்றாரு 10 மணிக்கு வீட்டுக்கு வரோம் சாமி வேலையை விட்டு. காலையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆக முடியல, டயர்ட் ஆயிடுது, ஏகப்பட்ட டென்ஷன். இன்னொருத்தர் சொல்றாரு சாமி உங்களோட காலையில கிளாஸ்க்கு வர முடியல, நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்றேன், ஃபாரின் கம்பெனிக்கு ஒர்க் பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் 4 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முடியுது. 4 மணிக்கு எந்திரிச்சு படுத்து தூங்குறதா, இல்லை வந்து அனுஷ்டானம் பண்றதா, இல்லை 6:30 மணிக்கு கிளாஸ்க்கு வர்றதா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமானது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேப்லெட் சாப்பிட வேண்டியிருக்கு. ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட ட்ரௌசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கலையறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு சாமி, நான் எந்திரிக்கிறது ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறேன் சாமி, எனக்கு பலகீனமா இருக்கு சாமி ஒவ்வொன்றும். அப்போ இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம்தான். எது அப்படின்னா பாப்பங்கள். நம்ம பண்ணின முந்தின ஜென்மங்கள்ல பண்ண பாப்பங்கள் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கத்துல, மோட்ச மார்க்கத்துல என்னவா இருக்கு, தடைகளா வந்து பேரிகேட்டர் மாதிரி நிற்கும். ஒன்று காலை இழுக்கும், ஒன்று கையை இழுக்கும், ஒன்று தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுத்து பிடிச்சி நங்குன்னு கொட்டும். நம்மளால கத்தி கதறினா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான். என்ன அப்படின்னா அந்த பாப்பத்தை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா பக்தி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா எல்லா பாப்பங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்யக்கூடியது இந்த பக்தி அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4:36-37 ஞானத்துக்கு சொல்லியிருக்கு. 4:36 சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அபிச்சேதசி பாபேப்யஹ சர்வேப்யः பாபகிருத்தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. நீ எவ்வளோ பெரிய பாப்பத்தை பண்ணியிருந்தாலும் சரி, எல்லா பாப்பத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாப்பத்தை, அதிகமா பாப்பத்தை, பாபகிருத்தமக பாப்பேபியாபி பாபகிருத்தமக இருக்கிற பாப்பத்தை காட்டிலும் மகா பாத்தகங்களை பண்ணியிருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்ற ஒரு போட்டை வச்சுக்கிட்டு இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்து போய் விடலாம் அப்படின்னு ஞானத்துக்கு வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 37 4:37 36-37 2 ஸ்லோகமும் 37 எக்ஸாக்டா இதே மீனிங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லுது. யதை தாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி தக் சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா சமித்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அக்னியில போட்டா சமித்துக்கள் எல்லாம் பஸ்மமாயிடுதோ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா சமித்திலேயே வந்து அரசன் சமித்தை போட்டீங்கன்னா மிச்சம் கிடைக்கவே கிடைக்காது. அரசன் சமித்தை எடுத்து போட்டோன்னு வச்சுங்க, லைட்டா கோடு மாதிரி தான் தெரியும். கையில பிடிச்சிங்கன்னா சாம்பலே கூட கையில எடுக்க முடியாது. அவ்வளோ சாஃப்ட் சாம்பல் கையில வரவே வராது உங்களுக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா சமித்து வந்து பாத்தீங்கன்னா முழுசா எரிஞ்சு போயிடுதோ அந்த அக்னியில, அதே மாதிரி ஞானாக்னியினால் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மாணி எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்மசாத் குருதே எல்லாத்தையும் அந்த ஞானாக்னி என்ன பண்ணுது, நம்மளுடைய பாப்பங்கள் சர்வ கர்மங்களையும் நாசம் செய்து விடுகிறது. அப்ப பக்தி பாப்பங்களை எல்லாத்தையும் நாசம் செய்யும், தடையில்லாத மார்க்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த ஞானம் வரும்போது என்ன ஆயிடும்னா இருக்கிற சஞ்சித கர்மங்கள் மூட்டையோடு என்ன ஆயிடும், நஷ்டத்தை அடைச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தியும் ஞானமும் ஒரே காரியத்தை பண்ணுது. ஒண்ணு பாதையில இருக்க மார்க்கங்கள்ல இருக்க பாப்பங்களை நாசம் பண்ணுது, இன்னொன்று மூல கர்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்தையே நாசம் பண்ணுது ஞானம். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் வர நசாதயதி மாம் யோகோ
ந சாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்யாயஸ்தபஸ்த்யாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா ந சாதயதி மாம் யோகோ ந சாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்யாயஸ்தபஸ்த்யாகோ யதா பக்திர் மமோர்ஜிதா. ஆச்சாரியர் சொல்றார், ந சாதயதி மாம் யோகோ, என்னை யோகத்தினால் சித்தப்படுத்த முடியாது. யாராவது பகவானை அடைஞ்சிடலாம் அப்படின்னு யோகத்தை பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்தி இல்லாத யோகம், பக்தி இல்லாத சாங்கியம், பக்தி இல்லாத தர்மம், பக்தி இல்லாத சுவாத்தியாயம், பக்தி இல்லாத தபசு, பக்தி இல்லாத தியாகம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் பக்தி இல்லாத என்று சப்தத்தை போட்டுக்கணும். பக்தி இல்லாத யோகம், பக்தியோட சேர்ந்த அந்த யோகத்துக்கு பேர் என்னது? உபாசனம். வைதிகத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்ப பக்தியோட சேருதோ அதுக்கு பேர் உபாசனம்னு பேரு. இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் என்னோட இவரை சொன்னேன் பாத்தீங்களா, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எல்லாம் இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு நந்தகுமார்னு இருக்கார், யோகா டீச்சர். அவர்கிட்ட நான் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம்னு ஒரு சூத்திரம் இருக்குச்சு, அதை எப்படி பண்ணுவீங்க? ஈஸ்வர பிரணிதானத்துக்கு பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் சொல்லுது, யோக சூத்திரத்துக்கு கசிய வாச்சக பிரணவகா, அவரோட பேர் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை என்ன பண்ணணும்? தஜ்ஜபக ததர்த்த பாவனம். அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும், அந்த ஓங்காரத்தோட அர்த்தமா இருக்கிற ஈஸ்வரனை தியானிக்கணும், அவரையே சிந்தனை பண்ணிக்கிட்டு ஓங்காரத்தை சொல்லணும்னு இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் எங்கேயாவது போய் சொல்றீங்க, துபாயிலேயோ எங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அங்கே இருக்க முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, சுவாமி நாங்கள் அந்த பார்ட்டி அந்த சிலபஸையும் எடுத்துட்டோம் சாமி, எங்கேயுமே ஓங்காரமே சொல்றது இல்லை சாமி, ஈஸ்வர பிரணிதானம் எதையுமே சொல்றது இல்லை சாமி. அப்போ என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கக்கூடிய யோகம். அப்ப யோகம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீலிங் பண்றதுக்கான விஷயமா இப்ப எல்லா இடத்துலயும் ஹீலிங்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இங்க பாத்தீங்கன்னா பக்தியே இல்லை. அப்போ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பக்தி இல்லாத யோகத்தினால பாத்தீங்கன்னா நான் அடையப்பட முடியாது, என்னை சித்தப்படுத்த முடியாது. ந சாதயதி மாம், என்னை சித்தப்படுத்த முடியாது. பக்தி இல்லாத சாங்கியம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா தத்துவங்களை ட்ரையா படிச்சுட்டு போறாரு. என் பக்கத்திலே இருக்காரு 2-3 பேர். ஒருத்தர் இருக்காரு, ஞானானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு. நேராக போவார், இந்த மலையை எவ்வளோ ஒருத்தர் சிவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊரெல்லாம் பைத்தியம் பார்த்தீங்கன்னா எல்லா பைத்தியங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏன் போகிற? இல்லை ப்ரெஷர்லாம் வராமல் இருக்கிறது. அட முட்டாளுமா, அந்த அந்த ப்ரெஷரை கொடுக்கறதும் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதும் கர்மப்பல தாத்தா யாரு? ஈஸ்வரன் தானே. ஈஸ்வரர் எங்கே இருக்காரு? மலையா இருக்கார், எல்லாமா இருக்கார். சர்வாத்ம புத்தி வராம அகம் பிரம்மாஸ்மிய புடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சாங்கியத்தை படிச்சுக்கிட்டு என்ன ஆகும்? வெறும் சாங்கியம், பக்தி இல்லாத சாங்கியம், ஈஸ்வரன் இல்லாத சாங்கியம், நிரீஸ்வர சாங்கியம்னு பேர். அந்த சாங்கியத்தினாலையும் பாத்தீங்கன்னா என்னை அடைய முடியாது. நான் பாத்தீங்கன்னா பிரம்மன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுமா? ஒரு புண்ணாக்கும் ஆகாது. ஈஸ்வரனோட அனுகிரகம் இல்லாம நிர்குணத்தை பாத்தீங்கன்னா அடையவே முடியாது. ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா சொல்றார், பின்னாடி நான் கொட்டேஷன் கொடுக்குறேன். அப்போ சாங்கியம்ன்றதுக்கு அர்த்தம் பக்தி இல்லாத ஆத்ம ஞானம் அப்படின்னு எடுத்துங்க. பக்தி இல்லாத ஆத்ம ஞானத்தினாலையும் அந்த இறைவனை அடைய முடியாது. அது மட்டும் இல்ல, பக்தி இல்லாத தர்மத்தினாலும் ந சாத்தியக சாதயதி. தர்மம் பண்றவங்க நிறைய ஊர்ல இருக்கான். நிறைய பேர் ஏத்திஸ்டா இருப்பான், ஆனா பாத்தீங்கன்னா பக்காவா பாத்தீங்கன்னா தர்மியா இருப்பான். இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, நல்ல நல்ல மனிதர்களா இருப்பாங்க. நான் மீடியால பார்த்துட்டே இருப்பேன், ஐயோ இவன் நல்லா பேசுறானே, நல்ல சிந்தனை இருக்கே, ஆனா பாத்தீங்கன்னா நிரீஸ்வரவாதியா போயிட்டானேன்னு இருக்கும். அப்ப அவன் தர்மியா இருந்தாலும் தர்ம அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பக்தி இல்லை அப்படின்னா பகவானை சித்தப்படுத்த முடியவே முடியாது, அடைய முடியாது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹோமங்கள் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. நிறைய கர்மகாண்டிகள், தர்மம் யாகாதிரேவ தர்மஹா, யாகம் பண்றவங்க பூஜை பண்றவங்களா இருக்காங்க. அவங்கள்ட்ட பக்கத்துல போய் பக்தி இருக்கான்னு பாத்தீங்கன்னா பக்தி இல்லாம கர்ம காண்டத்திலேயே பிரதானம் இருப்பாங்க. கர்மமே பாத்தீங்கன்னா தர்மமே பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அதனாலையும் முடியவே முடியாது.
அதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்றாரு ந சுவாத்தியாய. சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் வேத அத்தியனம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு பாடசாலை வாத்தியார் இருந்தார் ஆசிரமத்துல, நான் பார்த்திருக்கேன். ஐயோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே தெரியும், வேதத்தை படிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயில வந்து நின்னா நம்மளெல்லாம் வேடிக்கை பார்ப்பாரு. இவெல்லாம் வந்து பைத்தியமா இருக்கானே, உளுந்து உளுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சுத்தி சுத்தி வரான், ஸ்தோத்திரம் சொல்றான் அப்படின்னு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் படிச்சு கொடுக்குறவர், வேதம் படிச்சவர், வேதம் படிச்சு கொடுக்குறவர், பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பக்தி இல்லாது. நான் இப்ப இங்க சொல்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே வரேன், ஒவ்வொருத்தரையா பார்க்கறேன். எங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா நிரீஸ்வரவாதத்தையே பேசுவார். ஈஸ்வரன்னா ஒண்ணு இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா கர்ம காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை, மனசுல புரிஞ்சுங்க. கர்மமே வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுத்து விடும், வேதத்தோட பூர்வ பாகம் சொல்லுது. கர்மம் சுதந்திரமா பலன் கொடுத்து விடும், கர்ம பல தாத்தான்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் தேவையில்லை. நம்மள என்ன சொல்றோம், பகவான் தான் நம்ம கர்ம பலனை கொடுக்கிறார் நம்ம சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மகாண்டிகள் வேதத்தோட பூர்வ பாகத்தை இது பண்றவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல ஈஸ்வரன் தேவையில்லை, என்னுடைய கர்மமே எனக்கு பலன் கொடுக்கும். அப்ப வெறும் வேத பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாமல் இருக்கான் அப்படின்னா அதனாலையும் பகவான் அடைய முடியாது. ந தபஹ. நிறைய வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்றவங்க இருக்காங்க, பகவானை விட்டுட்டாங்க, தபஸ் பண்றாங்க, கோரமான தபஸ் நார்த் இந்தியாவில் பார்த்திருக்கேன். பக்தி இல்லாத தபஸ்னாலும் நான் அடையப்பட முடியாதவன். அது மட்டும் இல்ல, தியாகே. நிறைய இங்க திருவண்ணாமலையில பாக்குற நிறைய தியாகம் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனா பக்தி இருக்கானா, பக்தி இல்ல, வெறுமனே தியாகம் பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆளு, நல்ல மகாத்மாக்கள் எல்லாம் பழகிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெறிச்சுன்னு போய் உட்கார்ந்துருப்பாரு. ஒரு நமசிவாயின்னு ஒரு வார்த்தை வந்து வாயில வந்துடாது. இங்க நிறைய பேர் தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான், ஒரு ஈஸ்வர நாமம் வராது, ஒரு திரும்புரன்றம் போட மாட்டான், நான் பணம் கொடுக்குறேன் மலைய சுத்தியானா பண்ண மாட்டான், ஈஸ்வரனுக்காக ஒரு பக்தியும் பண்றது இல்லை. சரியை கிரியை யோகம் ஞானம் இது எதுவுமே பண்ணாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் தபஸ் மட்டும் தியாகம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வெறும் தியாகம் என்ன பண்ணும், முள்ளு செடி மாதிரி. இந்த விருதுநகர் பக்கம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரே முள்ளு செடியா இருக்கும், போய் விட்டாங்கன்னா அப்படியே டெசர்ட்ல இருக்க மாதிரி மனசே வந்து பாத்தீங்கன்னா குத்தும். அது மாதிரி வெறும் தியாகம் மட்டும் இருக்கு அப்படின்னா ஈஸ்வரனுக்காக தியாகம் பண்ணணும், ஈஸ்வரனை வச்சுக்கிட்டு தியாகம் நடக்கணும், பக்தியினால தியாகம் நடக்கணும். பக்தியை விட்டுட்டு தியாகம் பண்ணாலும் பகவான் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அது மட்டும் இல்ல, யதா பக்திர் மமோர்ஜிதா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா என்னுடைய பக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், என்னுடைய பக்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊர்ஜாவை கொடுக்கும், ஒரு சக்தி சாமர்த்தியத்தை கொடுக்குமோ, அந்த விதமான சக்தி சாமர்த்தியம் எதுல இருக்காது, யோகத்துல இல்ல, வெறும் யோகத்திலேயோ, வெறும் சாங்கியத்திலேயோ, வெறும் தர்மத்திலேயோ, வெறும் வேத அத்தியனத்திலேயோ, வெறும் தபஸிலேயோ, வெறும் தியாகத்திலேயோ இல்லை. இது எல்லாத்துக்கூட என்ன பண்ணணும், ஆச்சாரிய சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவார். என்ன அப்படின்னா, வெறும் தயிரை சாப்பிட்டா கபம் கட்டும். தயிரை வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் ஒத்துக்காது, நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். தயிர் சாப்பிட்டோன்னா நிறைய பேருக்கு கபம் கட்டும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லுவார், கொஞ்சோண்டு வெள்ளத்தை கலந்துக்கோ, கொஞ்சம் ஸ்வீட்டை கலந்துக்கிட்டீங்கன்னா தயிர் என்ன ஆயிடும், ஸ்வீட்டை போட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போயிடும், கபம் கட்டாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயம் பண்ணினாலும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா பக்தியை ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, பல வருஷங்களா வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 20 வருஷம் 25 வருஷமா. எந்த ஊருக்கு போனாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க என்ன கோயில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திரும்ப யாரு எங்கேயும் போக மாட்டேன். அப்படி போனா முதல்ல என்ன பண்ணுவேன், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல என்ன கோயில் இருக்கு. அப்ப யாத்திரையை நான் பண்ணா ஒரு வீட்டுக்கு, தனிப்பட்ட ஒரு நபரோட வீட்டுக்கு நான் எப்பவுமே போக மாட்டேன். நான் பிளான் பண்ணுவேன் என்னன்னா, சுவாமி தரிசனத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போறேன். அப்ப பிரதானம் என்ன அப்படின்னா, சுவாமி வந்துருவார், போய் இறங்கணும்னு சாமியை தான் போய் பார்க்கறது கோயில், அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும், இப்ப சென்னைக்கு போறேன்னு வச்சுங்களேன், நேரம் ப்ரோக்ராம் பண்ணும் போதே வந்து கபாலீஸ்வரர், அப்புறம் வந்து ட்ரிப்ளிகேன்ல வந்து பாத்தீங்கன்னா போய் கோயிலை பார்த்துறது, பெருமாளவி பார்த்துறது, முடிஞ்சா காளிகாம்பலை பார்க்கறது, ஏதாவது ஒரு கோயிலை வந்து பாத்தீங்கன்னா வடபழனி கோயிலுக்கு போயிடுறது, அதை வச்சுக்கிட்டு தான் மற்ற காரியம் பண்றது. அப்ப பக்தியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் பக்தியை ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அதுல இருக்கக்கூடிய அந்த காரியத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். யாராவது திருவண்ணாமலைக்கு வராங்க அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு வரவங்கள்ட்ட நான் சொல்றேன், சாமி நான் உங்களை பார்க்க வரணும், என்ன பார்க்க வராதிங்க,
அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரரை பார்க்க வாங்க, மலையை சுத்துங்க, ரமண பகவானை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க சமாதியில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன வந்து பாருங்க அப்படின்னு. ஏன்னா அந்த யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் போகம் பண்ணிருக்கோம்னு தெரியாது. அப்ப அந்த தோஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியினால என்ன ஆயிடும், இல்லாம. அப்ப எந்த காரியம் பண்ணினாலும் பக்தியை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தோஷம் போயிடும். சொல்லுங்கம்மா. ஆமா, அதான் சொன்னோமே, புண்ணியம் கிடைச்சிரும். நீங்க பண்றது எல்லாத்துக்கும் புண்ணியம் கிடைச்சிரும். புண்ணியம் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோமே, முந்தின ஸ்லோகங்கள்லயே பாருங்க. ஆத்யந்த ஏவேஷாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்துச்சு பாத்தீங்க. 11வது ஸ்லோகம் பாருங்க. 10வது ஸ்லோகத்துல வந்து நிறைய மார்க்கத்தை சொல்லி 11வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? ஆத்யந்தவந்த ஏவேஷாம் லோகா கர்ம விநிர்மிதாக. கர்மத்தினால நிர்மாணிக்கப்பட்ட லோகங்களை அடைய பண்ணும். நீங்க பண்ற கர்மா எல்லாம் புண்ணிய கர்மா. புண்ணிய கர்மாவை பண்ணி 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 என்ன ஆகும்? எல்லாமே புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மாக்கெல்லாம் மேல போய் உங்களை சுகபோகத்தை அடைய வைக்க. ஆனா ஈஸ்வரனா அடைய முடியாது. எல்லா சுகங்களும் எல்லா லோக பலன்களும் என்னவா இருக்கும்? ஆதி அந்தத்தை உடையது, ஆதியை உடையது, முடிவை உடையது. அப்ப பகவான் அடைஞ்சா நம்ம திரும்ப வர வேணாம். நச்ச புனராவர்த்தத்தை சொல்லுது சுத்திகள், சொல்லுது சாந்தோக்கியம். அப்ப ஈஸ்வரனை அடைஞ்சோம் அப்படின்னா, சாயுச்சியத்தை அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு திரும்ப வேணாம். ஆனா மற்ற எதை பண்ணினாலும், பக்தி இல்லாம பண்ணினாலும் நம்ம திரும்ப வருவோம். அதனாலதான் நிந்தா பண்ணுது. இதுக்கப்புறம் 21வது ஸ்லோகம். இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. 18:55 ஒன்று முக்கியமானது. 18வது அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. யாராவது நிர்குணம்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமானது. பக்தியா மாமபி ஜானாதி யாவானஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதையில இது ஒன்று. பக்தியா மாமபி ஜானாதி, பக்தியினால் மட்டும்தான் என்னை அடைகின்றான், அறிகின்றான். பக்தியினாலதான். சாமி வந்து வலிய திருச்சி சாமி பக்தியை இது பண்றாரு அப்படின்னா நினைக்காதீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பிரமாணம் இல்லாம சொல்றதே இல்லை. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், பக்தியினால் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை அவன் அடைகின்றான். மாம் அபிஜானாதி, என்னை அறிகின்றான். எப்படி அப்படின்னு கேட்டா, பகவானை எப்படி பக்தி பண்றது அப்படின்னா யாவானஸ்ச, உபாதியோடு சேர்ந்து, நாமரூப குணங்கள்ன்ற உபாதியோடு சேர்ந்து இந்த மொத்த ஜெகத்தாவும் பகவான் தான் இருக்கார். இந்த மொத்த ஜெகத்தும் பகவானுக்கு உபாதி. உபாதின்னு அர்த்தம் தேகம். இந்த மொத்த ஜெகத்து சுவாமியோட தேகம் அப்படின்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். விஸ்வரூபமா பகவானை அறியணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா உபாதியும் வாஸ்தவத்துல மாயிக்கம். இந்த லோகத்துல இருக்க சர்வ நாமரூபங்களும் உண்மையிலேயே மாயையினால சுவாமிக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்க, ஆரோப்பம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லா உபாதிகளையும் நீக்கிட்டு நிரஸ்தம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவத்தக இருக்கிறத உள்ளபடி பகவான் ஏக்கமே அத்விதீயம். நம்ம பார்த்தோம்ல பரம்பாவம் அஜானந்தகலாம் பார்த்தோம். பகவானோட பரம்பாவம் சுத்த நிர்குண நிராகாரம் அப்படின்னு அறிஞ்ச க்ஷணத்திலேயே தத்துவமாம் தத்துவத்தோ ஞாத்வா, இந்த விதமா தத்துவமாக அறிந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷதே ததனந்தன், மோட்ச பூமியில் பிரவேசம் பண்ணுகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பக்தியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல சகுண பக்தி. அந்த சகுண பக்தியை நல்லா விரிச்சு என்ன பண்ணணும்? பகவான் தான் இந்த ஜெகத்தாக்காரமா இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த ஜெகத் வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தி. நான் 9:4 9:10 வரைக்கும் பார்த்துருக்கோம் பகவத்கீதையில. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் இல்லவே இல்லை, பகவானுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இதெல்லாம் மாயா. மாயினால தெரியுது பகவானுக்கு மேல பகவான் சுத்த சைத்தன்யமா இருக்காருன்னு வாஸ்தவத்துல நிர்குண பக்தியை அடைஞ்சு என்ன பண்றான்? அவன் மோட்சத்தை அடைகின்றான். அப்ப சகுணத்துல இருக்க பக்தி வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பக்தியா மாறுது. பராபக்தின்னு பேரு அதுக்கு பேர். அந்த பராபக்தியா மாறுது ஒழிய பக்தியை விட்டுட்டு ஞானம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. 18:55 ஒண்ணு முக்கியமானது. அதுக்கப்புறம் 18ல வந்து பாத்தீங்கன்னா 55க்கு அப்புறம் 61 வேணா போட்டுங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 61 சொல்றாரு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி
பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எங்க இருக்கார் சுவாமினா எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் இருக்கார். உள்ள இருந்துக்கிட்டு அந்தர்யாமியா இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் கர்ம பலன்களை கொடுக்கறது மூலமா ஆட்டி வைக்கிறார், ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளேயே இருக்காரு. என்ன பண்ணணும் அப்படின்னா 62 வந்து கன்க்ளூஷன் சொல்றாரு. 18:62 கன்க்ளூஷன் சொல்றாரு. தமேவ சரணம் கச்ச. தமேவனா அந்த பகவானையே, என்னோட ஹிருதயத்தில் இருக்கிற அந்த பகவானையே வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி செய்வாயாக. ஒன்றும் வேணாம் சாமி, நீ என்ன கொடுக்குறியா அதான். ஸ்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இல்லை. எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, ஸ்லேவுக்கு சாய்ஸ் இல்லை. வேலைக்காரனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கு. ஆனால் ஸ்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இல்லவே இல்லை. பகவானா பார்த்து என்ன கொடுக்குறாரோ அதுதான். சவுக்கடியும் கிடைக்கும், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு போன தோசையும் கிடைக்கும், சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவர் சாப்பிட்டு மிச்சத்தை கூட தூக்கி போடுவார், எஜமானன் போடுவான். அப்போ வந்து நல்லது கிடைக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவுக்கு அடிதான் அதிகமாக கிடைக்க முடிய, பசிக்கதோ கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி பண்ணிடணும். என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி இது இல்லை, எனக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சரணாகதி பண்ணிடணும். தமேவ சரணம் கச்ச. எப்படி அப்படின்னா சர்வபாவேன பாரத. சர்வபாவேன்னு அர்த்தம் காயா வாச்சா மனசா புத்தியா, 4 இந்த தேகத்தையே சுவாமிக்காக அர்ப்பணம் பண்ணிடணும். நாங்கள் தான் சொன்னோம்ல, நாங்களாம் ஏறி உண்டியலில் குதிச்சிட்டோம். நாங்கள் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா உண்டியெல்லாம் காசு தானே போடுவீங்க. ₹1 ₹2 போடுவோமா, ₹10 ₹20 போடுவோமா, கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னா தங்க நகையெல்லாம் எடுத்து போடுவோமா, இதெல்லாம் போடுவோம். கட்டுக்கிட்டா கரன்சி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சி எடுத்து போடுவோமா. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, வரும்போது வீட்டை விட்டு வரும்போது நானாக வந்து பார்த்தீங்கன்னா என்னையே வந்து பார்த்தீங்கன்னா உண்டியலில் போட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன வேணா பண்ணிக்கோ, சரீரத்தை என்ன வேணா பண்ணிக்கோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேகத்தை கொடுத்துடணும். இந்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா பகவானையே பேசுறதா வச்சுக்கணும், வாக்கை சமர்ப்பணம் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்காகவே கொடுத்துடணும். இந்த புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட விஷயத்தை சிந்தனை பண்ற ஞானத்திலேயே கொடுத்துடணும். சர்வபாவேன தமேவ சரணம் கச்ச. எல்லா விதத்திலையும் பகவானையே சரணாகதி பண்ணுங்க. தத் பிரசாதாத் பராம் சாந்தி. அவனுடைய பிரசாதம் கிடைக்கும். அந்த பிரசாதத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மேலான சாந்தின்ற மோட்சமானது கிடைக்கும். பரம் ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம். அந்த சாஸ்வதமான பரமபதத்தை நம்ம அடைய முடியும். முடிஞ்சா இங்கேயே நிர்குணம், அப்படி முடியலனாலும் பிளான் பி இருக்கு, நம்ம சாயுஜ்ய பதவியை அடையலாம், திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வர வேணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பக்தியை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆமா 11, 53, 54 பக்கத்திலே போட்டுங்க. ஏற்கனவே பார்த்ததுதான் 11 வந்து பார்த்தீங்கன்னா 53, 11, 54. அது அது வந்து என்ன சொல்றோம், 11, 53, 54 சொல்லிட்டேன். ரெண்டு ஸ்லோகங்கள் பக்கத்துல நம்பர் போட்டுங்க. போட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து 21வது ஸ்லோகம் சொல்றார். பக்தியாகமேகயா கிராஹ்யஹ ஸ்ரத்தயாத்மா ப்ரியஸ் சதாம் பக்தி புனாதி மன்னிஷ்டா ஸ்வபாகானபி சம்பவாத். பக்தியாகமேகயா கிராஹ்யஹ ஸ்ரத்தயாத்மா ப்ரியஸ் சதாம் பக்தி புனாதி மன்னிஷ்டாஹ ஸ்வபாகானபி சம்பவாத். அற்புதமான ஸ்லோகம். பக்தியா ஏக்கையா பக்தியா. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். ஒரே ஒரு பக்தி தான், ஒரே ஒரு பக்தியினால மட்டும்தான். மற்றதெல்லாத்தையும் நெகேட் பண்ணியாச்சு போன ஸ்லோகத்திலேயே. வெறும் யோகம், வெறும் சாங்கியம், வெறும் தர்மம், அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு, நீங்க எதை பண்ணினாலும் ஒரு பக்தியை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒன்னே ஒன்று, ஏக்க பக்தியா, ஏக்கையா பக்தியா, ஏக்க பக்தியா, ஏக்க பக்தி விசிஷ்யத்தேன்னு வேற சொல்லுது கீதா. ஒரே ஒரு பக்தி, அந்த ஒரே ஒரு பக்தியினால அகம் கிராகிய, என்னை கிரகணம் பண்ண முடியும், என்னை அடைய முடியும். அப்ப பகவான் அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாதனம், இது பக்தி மட்டும்தான். ஸ்ரத்தையா ஆத்மா பிரியசதா. அது மட்டும் இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையோடு ஸ்ரத்த. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்காது. திருட நிச்சயத்தோட, பகவான் தான் எல்லாம் கத்தி அப்படின்னு நம்பிக்கையோட, பகவான் நல்லது பண்ணுவார்,
அப்படின்னு நல்ல ஸ்ரத்தையோட திட விசுவாசத்தோட பக்தியோட அகம் ஏக்கையா நான் மாறாத பக்தியோட கிராகிக என்ன அடைய முடியும். அது மட்டும் இல்ல சதாம் பிரியக நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சத்துக்களுக்கு சாதுக்களுக்கு மிகவும் பிரியமானவன். இந்த உலகத்திலேயே கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு தெரியுது, இந்த உலகத்திலேயே எனக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகத்திலேயே யார் சாமி பிரியம் அப்படின்னா என்னோட கிருஷ்ணன் தான். எனக்கு கிருஷ்ணனை தவிர்த்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆத்மாவாயே இருக்கான்னு அவன் தானே உள்ள இருக்கான். உள்ளேயே இருந்துட்டு நான் புரணமா இருக்கான், என்னுடைய மூச்சா இருக்கான், என்னுடைய புத்தியா இருக்கான், என்னுடைய மனசா இருக்கான், என்னுடைய வாக்கா இருக்கான். அந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுன்ற அவன் தேகத்துக்குள்ளதான் என் தேகமும் இருக்கு. அப்ப எனக்கு இந்த உலகத்திலே பிரியமானது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் பிரியம். விராட்டா பிரியமானவனா இருக்கான், இரண்யகர்பரா பிரியமானவனா இருக்கான், ஈஸ்வரனா அந்தர்யாமியா பிரியமானவனா இருக்கான், வெறும் கான்சியஸ்னஸா வந்து பாத்தீங்கன்னா என்ன இடத்துல இருக்கான். அப்ப நான் அப்படின்னா நானுன்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை. அப்ப இந்த உலகத்திலேயே பிரியமானவன் சாதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா நல்ல சத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்க 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 தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? இந்த உலகத்திலேயே பிரியமானவர் பகவான். ஏன்? பகவான் தான் ஆத்மாவா இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சதாம் பிரியகரா இருக்கக்கூடிய அவர் அகமாத்மா, அவர்கள் ஆத்மாவாகவே நான் இருக்கேன். அதனால ஸ்வபாக்கானபி, ஸ்வ அப்படின்னா நாயை வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு உண்ணக்கூடியவர்களுக்கு பேரு சாண்டாளர்கள்னு பேரு. சாண்டாளர்களுக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, இந்த பக்தியானது சம்பவிக்கின்ற காரணத்தால். பக்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல உத்தமமான இவங்களுக்கு பிராமணர்களுக்கு மட்டும்தான் சம்பவிக்கும் அப்படிலாம் இல்லை. இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் சம்பவிக்கலாம். யாருக்கு சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதி குலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பக்தி வர்றதில்லை. எக்ஸாம்பிள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், குகன் நம்ம ராமருக்கு வந்து பாத்தீங்க படகோட்டியா வந்து பாத்தீங்கன்னா இருக்க நல்ல என்ன மீன் வாசம் அடிக்கும் தெரியுங்களா உங்களுக்கு. மீனவர்கள் பக்கத்துல போனீங்கன்னா உடம்புல இருந்து நாரும், பக்கத்துல உட்கார முடியாது. அந்த ஸ்மெல்லே வந்து பாத்தீங்கன்னா சகிக்க முடியாது. நான் போட்ல போயிருக்கும் போது நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மீன் பிடிச்சி ஒட்டிக்கும், அந்த ஜீன்லயே வந்துடும் மீன் ஸ்மெல், சகிக்க முடியாது நீங்க பக்கத்துல. ராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேரோட 5 ஆனோம்ன்ற, நீ என்னோட பிரதர்ப்பா அப்படின்ட்டாரு. ஐயோ சுவாமி ராமபிரானே வந்து பாத்தீங்கன்னா அணைச்சுக்கிறாரு. ஐயோ ராமர் வந்து பாத்தீங்கன்னா குகனை அணைச்சுக்கிறாரு அப்படின்னா, ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அப்ப எவ்வளவு பிரியமா இருக்கும். ஒரு குகன் கூட வந்து பாத்தீங்கன்னா பாக்கியம் கிடைச்சிருக்கு. குகனா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரவிதாசரா இருக்கட்டும், திருப்பானந்தாள் ஆழ்வரா இருக்கட்டும், கண்ணப்பரா இருக்கட்டும், நிறைய பேர் புராணத்துல நந்தனாரா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ட்ரைபல் ஏரியால இருந்தவங்களா இருக்கும், ரொம்ப எஸ்சி எஸ்டில இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. அதான் சொல்லுது ஸ்வபாகானபி சம்பவாத். கண்ணப்ப நாயனார் என்ன சாப்பிட்டுப்பாரு? காட்டுவாசி தானே. பன்றிக்கறியை எடுத்துட்டு வந்து டேஸ்ட் பண்ணி கொடுக்குறார். இவங்க வந்து சபரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எச்சில் பண்ணி சுவாமிக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், என்ன நம்மளால பண்ண முடியுமா அது மாதிரி? நான் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிஷ்யருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து யாருக்கும் உச்சிஷ்டம் கொடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா மாத்திய அணிக்கத்துல ஒரு சந்தியா மந்திரத்துல வந்து உச்சிஷ்டம் அபோஜ்யம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பிராயஷ்சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எதை எச்சில் உணவை சாப்பிட்டேனோ அப்படின்னு. ஆனா குருவோட உச்சிஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சுலாக்கியமா நாங்கெல்லாம் இது பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி வந்து பாத்தீங்கன்னா மிச்சமே இல்லாம சாப்பிடுவேன். நார்த் இந்தியாவில் அதுல தட்டில் பிளேட்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் மிச்சம் சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் ஜலத்தையும் விட்டு அலசி குடிச்சுடுவாங்க. நான் வந்து ஒரு நாள், சாமி நீங்க எதையாவது கொஞ்சம் வச்சாதானே சாமி எங்களுக்கு பிரசாதமா கிடைக்கும் அப்படின்னு வலுக்கட்டாயமா சில சமயம் நான் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். இது அப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம், பிரசாத புத்தியோட சாப்பிடுவோம். ஏன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அப்பளமோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து வடையோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு வடையை எடுத்து பக்கத்தில் வச்சேன். அவர் அப்படியே கூச்சமாயிட்டேன். நான் சாப்பிட மாட்டேன் உச்சிஷ்டம்னா. நீ என்கிட்ட தான் தீட்சை வாங்கியிருக்க, நீ என்னோட சிஷ்யர் தானே, சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டா முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு சிஷ்யருக்கு ஒரு கையில் கூட எச்சில் கூட படலை, ஒரு ஏதோ ஒரு பார்ட்டை பிச்சு ஒரு ஃபார்மாலிட்டி என் பிளேட்ல இருந்தது அவருக்கு எடுத்து வச்சேன், அவ்வளோதான்.
ஆனா பகவான் என்ன பண்ணிருக்காரு யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் இந்த கண்ணப்ப நாயனார் வந்து பாத்தீங்கன்னா எச்சில் பண்ணி வாயில ஜலத்தை வச்சு தலையில சூடின பூவை எடுத்து உதிர்த்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணி பன்றிக்கறியை வந்து பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு இவரு டேஸ்ட் பார்த்து அதோட மிச்சத்தை சுவாமிக்கு படைச்சோம். சுவாமி எப்படி எடுத்திருக்காரு பாருங்க. உச்சிஷ்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சாப்பிட்டுருக்காரு, பக்தனோட உச்சிஷ்டத்தெல்லாம். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்தி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற இல்லை. யாருக்கு உண்டாகும் இந்த பக்தி? கண்ணப்ப நாயனார் மாதிரி பன்றிக்கறியும் நாய்க்கறியும் எல்லாத்தையும் காக்கா பறந்து போச்சுன்னா சுட்டு சாப்பிடுற மாதிரி, குருவிக்காரன் அப்படித்தானே இருப்பான். இருக்கிறத பறக்கிறது ஊறுவது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடிய அவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். ஆண் பெண் பேதம் இருக்காது, குலம் ஜாதி பேதம் இருக்காது, எல்லாத்துக்கும் சம்பவிக்கக்கூடியதா இருக்கிறது இந்த பக்தி. அதுக்கப்புறம் அடுத்து சொல்றேன், தர்ம சத்யதயோ பேதோ வித்யாவாத் தபசான்விதா மத்பக்த்யா பேதமாத்மானம் ந சம்யக் பிரபுநாதிஹி. தர்ம சத்ய தயோ பேதோ வித்யாவாத் தபசான்விதா மத்பக்த்யா பேதமாத்மானம் ந சம்யக் பிரபுநாதிஹி. ஆச்சாரிய சொல்றார், ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தர்மி, நிறைய பேர் இருக்காங்க தர்மிகள், சத்தியம் பேசுறவங்க இருக்காங்க நிறைய பேர், அப்புறம் நிறைய பேர் தயாவோட இருக்கிறாங்க. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பண்ற காரியத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல காரியம் பண்றாங்க. எல்லா ஜீவராசிக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன். ஒரு அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெறும் டெட் பாடிய அநாத பணங்களை மட்டும் எரிச்சுட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவில் ஒரு அம்மா ஸ்ரத்தையா 16வது காரியம் இதெல்லாம் பண்றாங்க, நல்ல காரியங்கள்லாம் பண்றாங்க. யாருன்னே தெரியாது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்திரீ பண்றாங்க இந்த காரியத்தை. இந்த அதுக்கு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா கூடையா வாழைப்பழங்களை இதையும் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா குரங்குகளுக்கு மத்தியில எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நாய்களுக்கெல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் யூடியூப்லயும் வாட்ஸ்அப் இதுலயும் ஃபேஸ்புக்லயும் இருக்கு, ஏகப்பட்டது போட்டுக்கிட்டே இருக்காங்க. உலகம் ஃபுல்லா நல்லவங்க இருக்கும், அவ்வளோ நல்லவங்க தயா பண்றாங்க எல்லாத்துக்கும். நம்மளால போய் பண்ண முடியாது, தயா காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோடு கூடி வித்யாவா, கூடவே வந்து பாத்தீங்கன்னா வித்யாவோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சதுர்வேதத்தை படிச்சவங்க இருக்காங்க, வியாக்கரணத்துல பெரிய ஆள் இருக்காங்க, தர்க்கத்துல பெரிய ஆள் இருக்காங்க, சர்வசாஸ்திரங்களையும் படிச்சவங்களோட இருக்காங்க. தபசான்விதா, கூடவே வந்து பாத்தீங்கன்னா தபசோடையும் இருக்காங்க நிறைய பேர். ஆனா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு மத்பக்தி அபேதம் ஆத்மானம், என்னுடைய பக்திய வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவனா இருந்தால், என்னிடம் பக்தி இல்லாதவனா இருந்தா, அபேதம் அப்படின்னா பக்தி நீங்கியவனா இருந்தா, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நல்லவங்க இருக்காங்க, ஏத்திஸ்டா இருக்கிறவங்க, பக்தி இல்லாதவங்க, நிறைய தயா இருக்கிறவங்க இருக்காங்க, நல்ல சத்தியம் பேசுறவங்க, வேல்யூஸோட இருக்காங்க, நல்லா படிச்சவங்க இருக்காங்க. ஆனா பக்தி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா ந சம்யக் பிரபுநாதி. பிரபுநாதி அந்த அந்த நல்ல காரியம் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய அந்த கரணத்தை என்ன பண்ணாது, சுத்தப்படுத்தாது, நன்றாக சுத்தப்படுத்துறதா ஆகாது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணணும், 000 போடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு நம்பரை போட்டுட்டு 00 போடணும். அந்த நம்பர் போடல அப்படின்னா நீங்க என்ன வச்சிருந்தாலும் 1000 0 போட்டாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. அதே மாதிரி பகவான் அப்படின்னு ஒரு பக்தியை வச்சுக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அப்பதான் அதுக்கு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல தர்மத்தை பண்ணணும் கூட பக்தியோட, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியத்தை பேசணும் பக்தியோட, நல்ல தயா பண்ணணும். ஈஸ்வரன் தான் இந்த ரூபத்துல இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசி ஈஸ்வரனா பார்த்து தயா பண்ணணும். வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக வித்யாவை அத்தியனம் பண்ணணும், ஈஸ்வரனுக்காக தபஸ் பண்ணணும். இது மாதிரி எல்லாத்துக்கூடையும் ஈஸ்வரனுக்குன்னு பக்தியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்யக்கு பிரபுநாதி, நன்றாக நம்மளோட அந்த கரணத்தை சுத்தப்படுத்தும். பக்தி எதுக்கு? அந்த கரணத்தை சுத்தப்படுத்தி விசுத்த ஞானத்தை நிர்குண நிராகாரத்தை அடையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒருவேளை நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பகவானை விட்டுட்டு நல்லவனா இருக்கும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாது, அது புண்ணிய கர்மாவாயிடும். உங்களுடைய அந்த கரணத்தை சுத்தப்படுத்தி நிர்குணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகாது. நல்லது, இதெல்லாம் பண்ணினா நல்லது. ஆனா வந்து கர்மத்தினால என்ன பண்ணுவீங்க, க்ஷீண லோகத்தை அடைஞ்சு நாசமாகிற அந்த மேலான லோகங்கள் அடைஞ்சு திரும்பவும் சம்சாரத்திலே சுத்திக்கிட்டு இருக்கும்.
அதனால பகவான் அடையணும் அப்படின்னா கூட பக்தி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி 22ஓட இருக்கட்டும். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. யத் ஸ்துத்யம் ததுபாதேயம் யத் நிந்திதம் தது தியாஜ்யம். சாஸ்திரத்துல ஒரு நியமம் இருக்கு. எதை நம்ம ஸ்துதி பண்றோமோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா கிரகணம் பண்ணணும், நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். அப்ப சாஸ்திரத்துல இப்ப கீதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆச்சாரியா கிருஷ்ணர் வந்து பக்தியை பத்தி இவ்வளோ ஸ்துதிகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்துதி பண்றானுங்க இந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு. அப்போ வந்து ஃப்ராடு போயிடுது, எல்லாம் ஃப்ராடு. அவங்க சொல்றது ஒன்றா இருக்கு, ஆனால் வந்து வாங்கினதுக்கு பிறகு அது வேறையா இருக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம். ஆனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பகமானவர் யார் அப்படின்னா கிருஷ்ணன் மட்டும். ஃப்ராடு இல்லை, ஃப்ராடே இல்லை, அவர் தான் சத்தியமானவர். அப்போ அவர் வாக்குல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்தியை வந்து இவ்வளோ ஸ்துதி பண்றாரு அப்படின்னா அந்த கரணத்தை பவித்திரம் பண்ணக்கூடியது பக்திக்கு அந்நியமா இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அடாப்ட் பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ற, பேக்ரவுண்டை கிரியேட் பண்ற. இதுக்கப்புறம் சாதனையை சொல்ல போறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த பக்தி எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான பேக்ரவுண்ட் நல்ல இம்பல்ஸ் ரைஸ் பண்ணி எப்படி எப்படி பண்றது பக்தி அப்படின்னு வரும்போது பின்னாடி சொல்லுங்க. நாராயண நாராயண.